இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 39 இறைமாட்சி. குறள் எண் 383. தூங்காமை, கல்வி, அறிவுடைமை, துணிவுடைமை. தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிழல் ஆள்பவர்க்கு. தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிழல் ஆள்பவர்க்கு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நிலத்தினை ஆளும் திருவுடையார்க்கு, மன்னனுக்கு, திருவுடையார்க்கு அக்காரியங்களின் சோம்பலின்றி விரைவுடைமையும் அவை அறிதற்கு ஏற்ற கல்வியுடைமையும் ஆண்மையுடையும் துணிவுடைமை ஆண்மை உடைமையும் ஆகிய இம்மூன்று குணமும் ஒரு காலும் நீங்கா என்கிறார். என்ன அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க, பார்த்தீங்களா? அதான் அவருடைய தனிச்சிறப்புங்க. இல்லைன்னா அம்மையாரே புகழ்ந்து பேசுவார்களா? அது பாருங்கள். ஒரு நாட்டை ஆளும் மன்னன் எப்படி இருக்க வேண்டும் என்று இலக்கணம் வகுத்துள்ளார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதாவது, ஒரு நாட்டை ஆளும் பொறுப்பில் இருப்பவன் சோம்பல் உடையவனாக இருக்கக்கூடாது. சோம்பல் இருந்தால் அவன் அந்த நாட்டில் வேலை நன்றாக நடைபெறாது. அதனால் அந்த நாடு பின்தங்கியே இருக்கும். ஒன்று முடிவு, சோம்பலுக்கு காரணம் சொல்லியாச்சு. அடுத்து என்ன? கல்வி. ஒரு நாட்டினுடைய மன்னன் கல்வி அறிவு இல்லை என்றால் அவன் பிற நாட்டுகளில் இருந்து வரும் அதை படிப்பதற்கு அவனுக்கு என்ன இயலும்? அதனால் அவன் என்னன்னா நல்ல கல்வி அறிவு உடையவனாக இருக்க வேண்டும். அப்படி கல்வி அறிவு உடையவனாக இருந்தால்தான் அவனுடைய செயல்கள் நல்லவைகளாக இருக்கும். கல்வி அறிவு இல்லாமல் இருந்தால் அவர்களுடைய செயல்கள் நல்லவைகளாக இருக்காது. அதனால் நாட்டு மக்களுக்கு கேடே விளையும். அவன் துணிந்து செயல்பட வேண்டும், துணிவுடைமை வேண்டும், துணிந்து செயல்பட வேண்டும். அடுத்த நாடுக்காரர் கேட்டால் உடனே அவன் பாட்டுக்கு இல்லை நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. துணிவு வேணுங்க வாழ்க்கையில். எல்லா மனிதனுக்குமே துணிவு வேண்டும். ஆனால் அதே மாதிரி அப்போ மன்னனாக இருக்க எப்படி இருக்கணும்? துணிவு உடைமை உடையவனாக இருக்க வேண்டும். அப்படி இருப்பின் அவனுடைய ஆட்சியில் முன்னேற்றத்தை காண முடியும். அவனுடைய ஆட்சியில் முன்னேற்றத்தை காண முடியாது. அப்படி இல்லை என்றால், செயல்படாதவனாக இருந்தால் அவன் ஆட்சியில் முன்னேற்றத்தை காண முடியாது. மக்கள் பின்தங்கியவர்களாகவே வாழ முடியும். எனவே ஒரு நாட்டை ஆள்பவனுக்கு சோர்வின்மை, கல்வி அறிவுடைமை, துணிந்து செயல்படும் ஆண்மை ஆகிய இம்மூன்றும் எப்போதும் நீங்காமல் இருக்க வேண்டும், அமைந்திருக்க வேண்டும் என்கிறார். உண்மைதானுங்க. எவ்வளவு அற்புதமாக எடுத்து சொல்லியிருக்கார் பாருங்கள். ஒரு தமிழகத்திலே பிறந்த ஒரு புலவர் என்ன அற்புதமாக எழுதியிருக்கிறார் பாருங்கள். அப்புறம் இதைத்தாங்க திரைப்பட கவிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, திருவள்ளுவரை அவர் எழுதிய அந்த அர்த்தத்தில்தான், அந்த கருத்துடைமையில்தான் தங்களுடைய திரைப்பட பாடல்களுக்கும் பதிவு செய்துள்ளார்கள். இப்போ பாருங்கள், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவர் பட்டுக்கோட்டை பாட்டுக்கோட்டை என்று அழைக்கக்கூடிய கல்யாண சுந்தரம். அவர் ஒரு பாடல் பாடியிருப்பார். தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. என்ன அற்புதமான பெயர்! தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். இது அப்படியே இருக்கு பாருங்க. இந்த திருக்குறளினுடைய கருத்துரை தான் அதில். ஆனால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நல்ல மிகச்சிறந்த ஒரு அதாவது பாடகர்னா என்ன,
அவர் வந்து ஒரு நல்ல ஒரு கவிதையாளர், லிரிக், அதாவது கவிதை உடையவர். ஆங்கிலத்தில் சொன்னால் லிரிக்குன்னு சொல்லுவோம். போயட், ஆங்கிலத்தில் சொன்னால் போயட், லிரிக்குன்னு சொல்லுவோம், கவிதை உடையவர். ஆனால் அவர் வந்து என்னன்னு தெரியலங்க, அவர் 28 வயசில் இறந்து விட்டாருங்க. வாழ்க்கையிலேயே பெரும்பாலும் நல்ல மனிதர்களாக இருப்பார்கள், குறைந்த வயதில் இறந்து விடுகிறார்கள். காரணம், அதுக்கும் தெய்வப்புலவர் சொல்லியிருக்கார். ஏற்கனவே நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, ஊழ் போவூழ். இவருக்கு போவூழ் வந்திருக்கிறதுனால தான் அவர் வந்து குறைந்த வயதில் இறந்து விட்டார். போவூழில் வந்திருக்கு. திருக்குறளை படித்தால் ஒரு மனிதன் எல்லா வகையிலையும் முன்னேறுவான், அதில் மாற்றமே கிடையாதுங்க. எந்த நேரத்தில் எதை பேச வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு தன்னை அறியாமலே வந்துவிடுங்க. அதனால் சொல்கிறேன், மாணவ செல்வங்களே, தினமும் ஒரு திருக்குறள் படியுங்கள். நீங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல வாழ்வீர்கள். இப்போ இந்த குறளை எடுத்துக்கிட்ட நீங்களே தூங்காதேன்னு, இப்போ நைட்டு ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கக்கூடியவர்கள் நீங்கள் 5 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா, காலையில் 5 மணி டு 6 மணி வரை படித்தீங்கன்னா அந்த படிப்பு வந்து அப்படியே மனதில் நன்றாக இருக்கும். அந்த படிப்பின் காரணமாக நீங்கள் அப்போ நல்லபடியை படிச்சிட்டிங்கன்னு வைங்க, நீங்கள் நீட் தேர்வுலாம் எடுத்துருவாங்க, அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. அதனால் வந்து நீட் தேர்வை பற்றி பயந்துகிட்டே இருக்காதீங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா இதை படிக்க ஆரம்பிச்சிருங்க. நல்ல +2வில் வந்து நிறைய மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் படியுங்கள். நிச்சயமாக வாழ்க்கையிலே ஒரு மருத்துவர்களாகவோ அல்லது மாவட்ட ஆட்சியராகவோ வருவீர்கள். மாவட்ட ஆட்சியராகவோ வருவீர்கள், மறக்க முடியாது. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சு. பரமசிவம், மதுரை. நான் வந்து கணக்கு அலுவலராக இருந்து அதுக்கப்புறம் தான் எழுத்தாளராக இருந்தேன். என்னை இறைவன் எப்படி படைச்சிருக்கான்னா, நீ ஓய்வு பெறாத, நீ ஓய்வு பெற்று விட்ட, உன்னுடைய வாழ்க்கையில் எதையாவது செய்யி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் இதெல்லாம் செய்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. நன்றி. நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திப்போம்.